வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனும், ஓப்பனிங் பேட்டருமான ஸ்மிருதி மந்தனா அவங்களோட மேரேஜ் இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மேரேஜ் இஷ்யூவில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, எது மூலமாக இந்த மேரேஜ்லாம் ஸ்டாப் ஆச்சுது அப்படின்றத விவரமாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரீசெண்டான கரண்ட் ஈவெண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம தமிழோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டாக T20 விமென்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதில் கடைசியாக இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மேட்ச் நடந்துச்சு. அதில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த தொடர் முழுவதுமாகவே ஸ்மிருதி மந்தனா ஃபுல் பங்களிப்பாக அளித்தாங்க. அப்புறம் அந்த மேட்ச் முடிவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை அவங்க தோளில் போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பாலிவுட் மியூசிக் டைரக்டரும் ஒரு மூவியோட ப்ரொடியூசருமான பலாஸ் முலச்சல். இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒவ்வொரு சோஷியல் மீடியாவும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க பொதுவாக போன வருஷம் 2024 ஜூனில் வந்து ஒரு 2 பேருமே அவங்கவுங்க இன்ஸ்டா பேஜில் சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி, இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இந்த T20 வின் பண்ணது வரைக்கும் ஒரு அரச புரசலாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் மும்பையோட DY ப்ளே கிரவுண்டுக்கு ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டியில் 2 பேருமே கலந்துக்கிட்டு மாற்றி அவங்களோட ரிங்கை மாற்றி அவங்களோட மேரேஜ் டேட்டையும் அதே நாளில் அறிவிச்சிட்டாங்க. இது இந்தியா முழுக்க வந்து பல பிரபலங்கள், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், மும்பையோட முதல்வராக இருக்கட்டும், எல்லாருமே விஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நவம்பர் 23 மேரேஜ் நிகழ்வாக நடக்கதாக இருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக அவங்க அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 23 மேரேஜ் டே அந்த நாளில் அதிகாலையில் ஸ்மிருதி மந்தனா அவங்களோட அப்பா வந்து மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் பண்ணி அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து அங்கே மும்பையில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அது தீவிர சிகிச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அதுபடி பார்த்திங்கன்னா அன்னைக்கு மதியமே பலாஸ் முலச்சல் அவங்களுக்கும் உடல்நிலை குறைவாக அவங்களும் வேறு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு என்னென்னா ஆச்சுன்னா, ஸ்மிருதி மந்தனா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ஜெமிமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, அப்புறம் அனுராக் ரெட்டி இவங்க எல்லாமே தங்களோட இன்ஸ்டா பேஜில் உள்ள ரீசெண்டாக நடந்த மெஹந்தியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க செலிப்ரேட் பண்ண ஒரு சாங்காக இருக்கட்டும், அப்புறம் பலாஸ் முலச்சல் அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ட்விட்டரில் ஒரு நியூஸ் வருது. அது என்ன அப்படின்னா, நம்ம மாப்பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட 2, 3 பொண்ணுங்க கிட்ட அவங்க வந்து சேட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்மிருதி மந்தனா அவங்க பேஜ்லலாம் அது டெலீட் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த மேரேஜ் வந்து ஃபுல்லாகவே முடிகிற கண்டிஷனுக்கு போயிட்டு, இது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு. கையோட கையாக அதோட முக்கியமான ஒரு வீராங்கனைக்கு மேரேஜ் நடக்க போகுது. இது இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஒரு பேர் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மாப்பிள்ளையும் ஒரு பிரபலமான ஒரு மியூசிக் டைரக்டர், இவங்களும் ஒரு பிரபலமான ஒரு பெரிய கிரிக்கெட்டர். 2 பேருக்கும் ஒரு மேரேஜ் நிகழ்வு நடக்கதா இருந்துச்சு. அதில் பல பிரபலங்கள் எல்லாருமே வர்றதா இருந்துச்சு. பட் இது வந்து மேரேஜ் இன்னைக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ். இப்போ இன்ஸ்டாவை எடுத்துக்கிட்டாலும், ட்விட்டர் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பலாஸ் முலச்சல் வந்து சீட் பண்ணிட்டாரு, ஸ்மிருதி மந்தனா ரொம்ப சீட் பண்ணிட்டாரு, இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறையா ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு வருத்தமிக்க நிகழ்வு தான் மக்களுக்கு. ஓகே, இதே மாதிரி
ஒரு ரீசென்ட்டான கரண்ட் ஈவெண்ட்லாம் தெரியணும் அப்படின்னா,